गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपते हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। ततः श्रीमच्छङ्कराचार्यादिगुरुपरम्परानुसन्धेये दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना। सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अफाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। स्वसुखनिभृतचेताः तद्युदस्तान्यभावोऽपि अजितरुचिरलीलाकृष्टसारस्तदीयं व्यतनुतकृपया यः तत्त्वदीपं पुराणं तमखिलवृजिनघ्नं व्याससूनुं नतोऽस्मि। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते। यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे। ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। बुद्धिर्बलं यशोधीर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वञ्च हनुमत्स्मरणात् भवेत्। ஸ்ரீ ஹரயே நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை, மே மாதம் 13ஆம் தேதி, விளம்பிநாம சம்வத்சரம், உத்தராயணம், வசந்த ருத்து, மேஷ மாதம், கிருஷ்ணபக்ஷம், திரையோதிஷி திதி, அஸ்வினி நட்சத்திரம். இப்பேற்பட்ட வசதியான இன்னைக்கு மதர்ஸ் டேன்னு எல்லோரும் செலிப்ரேட் பண்ணுறோம். டு ஆல் தி மதர்ஸ் ஹூ ஆர் ஆன் தி கால், ஹாப்பி மதர்ஸ் டே. நம்மளுடைய ட்ரெடிஷனில் தெய்வத்தை அம்மாவாக எண்ணி ஆராதிக்கிறது ஒரு வழக்கம். தெய்வத்தை பராசக்தியாக ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜ்னின்னு லலிதாம்பாளை அம்மாவாக நினச்சின்னு வணங்கி ஆராதிப்பது நம்மளுடைய வழக்கம், ஒரு ட்ரெடிஷன் அது. அப்படி இன்றைக்கி மதர்ஸ் டே அன்றைக்கி இந்த லோகத்துக்கெல்லாம் அம்மாவாக இருக்கப்பட்ட பராசக்தி லலிதா தேவியை நமஸ்காரம் பண்ணிவிட்டு இன்றைக்கி அத்தியனத்தை ஆரம்பிப்போம். இன்றைய தினம்
6வது ஸ்கந்தத்தில் 14வது அத்தியாயத்தில் 2வது பாகத்தை இன்றைக்கி நம்ம அத்தியனம் பண்ண போகிறோம். போன கிளாஸில் சித்திரகேது உபாக்கியானத்தை ஆரம்பிக்கிறதே பரீட்சித்து கேட்டான், விருத்ராசுரன்கிறவன் ரொம்ப கொடியவனாச்சே, அவனுக்கு எப்படி பகவான் மேலே நாராயணன் மேலே பக்தி ஏற்பட்டது? ரொம்ப தமோகுணம் பொருந்தி ரஜோகுணம் பொருந்தி அவன் கடைசியில் அவன் சாகும் தருவால் பகவானை ஸ்தோத்திரம் பண்ணி பகவானோட சாயுஜ்யமானானே, அது எப்படி முடிஞ்சுது அவனாலேன்னு கேட்டபொழுது சுகாச்சாரியால் சித்திரகேது உபாக்கியானத்தை எடுத்து சொன்னாள். அப்பா, இந்த விருத்ராசுரன் பூர்வ ஜென்மத்தில் சித்திரகேதுவாக இருந்தான், அவனுடைய சித்திரகேதுவனுடைய கதையை நான் சொல்கிறேன்னு சொல்லி ஆரம்பித்தாள். சித்திரகேது மகாராஜா சூரசேன தேசத்தில் இருந்தவன். அவனுக்கு கோடிக்கணக்கான பத்னிகள் இருந்த போதும் கூட ஒருத்தர் மூலமாகவும் அவனுக்கு பிரஜா சந்ததி இல்லாமல் இருந்தது. அவன் ரொம்ப வருத்தப்பட்டான். அந்த சமயம் எதிர்ச்சியாக அங்கிரஸுங்கிற மகரிஷி அவனுடைய அரண்மனைக்கு வந்திருந்தார். அவருக்கு ஆதித்யம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி அந்த போது அவர் குசல பிரச்சனை கேட்குறதே அவனை கேட்டார். அப்பா, அவன் முகத்தை பார்த்தா கொஞ்சம் வருத்தமாக ஏதோ கவலையோடு இருக்கிற மாதிரி தோன்றது, நீ என்ன உன் மனசில் இருக்குங்கிறத சொல்லணும்னான். அதற்கு அவன் பதில் சொன்னான், நீங்கள் சர்வஞர், உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, என் மனசில் என்ன இருக்குங்கிறதும் உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நீங்கள் என் வாயால் தெரிஞ்சுக்கணும்னு கேட்குறேன், அதனால் சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு, எப்படி ஒருத்தனுக்கு எல்லாம் இருந்து கூட பட்னியாக இருந்தான்னாக்க அவனுக்கு போய் சந்தனத்தையும் தாமரச மாலையும் கொண்டு அணிவிச்சா போருமா? பசிக்கிறவனுக்கு சாப்பாடு அல்லவா போட வேண்டும். அப்படி எனக்கு எல்லா விதமான சௌபாகியங்களும் இருந்த போதிலும் நிறையா பத்னிகள் இருக்காள், பெரிய அரண்மனை இருக்குது, பெரிய தேசத்தை ஆள்ற ராஜாவாக இருக்கேன், பிரஜைகள்லாம் சந்தோஷமாக இருக்காள், இத்தனை இருந்தும் கூட எனக்கு பித்திருக்களுக்கு நான் செய்ய வேண்டிய வந்தனத்தை செய்யறதுக்கு ஒரு புத்திரன் இல்லாமல் இருக்கேன், அதனால் நீங்கள் எனக்கு அனுகிரகம் பண்ணி புத்திர சந்ததி உண்டாக்கணும்னு சொன்னாள். அப்பொழுது அங்கிரஸ் ஒரு யஜ்ஞம் பண்ணாள், துவஷ்டாவை நோக்கி ஒரு யஜ்ஞம் பண்ணி துவஷ்டாவை நோக்கி யஜ்ஞம் பண்ணி அந்த யஜ்ஞத்தில் இருக்கப்பட்ட ஹவிசனுடைய உச்சிஷ்ட பாகத்தை எடுத்து அவனுக்கிட்ட கொடுத்து, உன் அரண்மனையில் உனக்கு இருக்க இப்போ முக்கியமான ராணி யாரோ, கிருத்தத்யுத்தின்னு அந்த ராணிக்கு பேர், அவள்கிட்ட இந்த உச்சிஷ்டத்தை யஜ்ஞ உச்சிஷ்டத்தை கொடுன்னு சொன்னாள். அந்த சருவை அவன் சாப்பிட்டோன்னே அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்தான்னு சொல்லி போன தடவை பார்த்தோம். அந்த குழந்தையை லாலனம் பாலனம் பண்ணி 2 பேரும் சித்திரகேதுவும் கிருத்தத்யுத்தியும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தார்கள். ஆனால் அது பாக்கி ராணிகளுக்கு அசூயை ஏற்படுத்தியது. அவளும் தங்களுக்கு புத்திரன் வேணுங்கிறதாக எதிர்பார்த்து, இந்த புத்திரன் வந்த தொண்டு தானே ராஜா மூத்த மகிழ்ச்சிக்கிட்ட இவ்வளவு பிரியமாக இருக்கான், இன்னும் ரொம்ப பொறாமையாக இருந்தார்கள். அதோடு அந்த 38வது ஸ்லோகத்தோடு போன கிளாஸில் நிறுத்திட்டோம். இப்பொழுது 39வது ஸ்லோகத்துலேருந்து இந்த அத்தியாயத்தை நம்ம அத்தியனம் பண்ண போகிறோம். ஸ்ரீ ஹரயே நமஹ. ஸ்ரீ ஹரயே நமஹ. 39வது ஸ்லோகம். தாஃ பர்யதப்யன் ஆத்மானம் கர்ஹயந்த்யஹ அப்யசூயயா ஆனபத்யேன துக்கேன ராஜ்ஞச்ச அநாதரேணச்ச. அந்த ராணிகளெல்லாம் பாக்கி இருக்கிற ராணிகளுக்கெல்லாம் ரொம்ப அசந்தோஷம் ஏற்பட்டுதான், ரொம்ப துக்கம் ஏற்பட்டுதான். என்ன காரணம்னால், தங்களுக்கு புள்ள ஏற்படவே இல்லையே, இந்த கிருத்தத்யுதிங்கிற பட்ட மகிழ்ச்சிக்கு மாத்திரம் குழந்தை பெற்றிருந்திருக்காளே, தங்களுக்கு புத்திரஹீனாளாக இருக்குமே, குழந்தை இல்லாமல் இருக்குமே ரொம்ப வருத்தப்பட்டாள். அதோடு கூட இந்த குழந்தை அவளுக்கு பிறந்த தோண்டு தானே ராஜா கிருத்தத்யுதி மேலே அந்யாதிருஷ்யமான ஒரு பிரேமையை வச்சுருக்கான், தங்களிடம் பிரேமையே வைக்கலையேன்னு ரொம்ப பொறாமப்பட்டாளாம். தா பர்யதப்யன் ஆத்மானம் கர்ஹயந்த்யஹ அப்யசூயயா ஆனபத்யேன துக்கேன ராஜ்ஞச்ச அநாதரேணச்ச. ராஜா தங்களை கவனிக்கிறது இல்லைன்னு ரொம்ப வருத்தப்பட்டாள். திக பிரஜாம் ஸ்திரியம் பாபாம் பத்யுச்சாகிரகசம்மதாம் சுப்ரஜாபிஹி சபத்னீபிஹி தாசீமிவ திரஸ்கிருதாம். ஒரு பெண்ணுக்கு குழந்தைகள் இல்லைனாக்க அந்த வீட்டில் கணவனுடைய பிரேமையும் மரியாதையும் கிடைக்காது, இன்னும் தானே தெரிகிறது. புத்திரன் இல்லாத ஒரு மனைவியை வேலைக்காரி மாதிரி நடத்துவார்கள். அவள் வாழ்க்கை முழுக்க
பாப்பம் செய்தவள் மாதிரி கஷ்டப்பட வேண்டுமேன்னு ரொம்ப வருத்தப்பட்டாளாம். திக பிரஜாம் ஸ்திரியம் பாபாம் பத்யுச்சா கிரக சம்மதாம் சுப்ரஜாபிஹி சபத்னிபிஹி தாசீமிவ திரஸ்கிருதாம். எல்லாரும் வேலைக்காரிகள் மாதிரி நடத்துவாளே, தங்களேன்னு வருத்தப்பட்டாள். தாசீனாம் கோனு சந்தாபா சுவாமினா பரிச்சன்யயா அபீக்ஷ்ணம் லப்தமானானாம் தாஸ்யா தாசீவ துர்பகாக. தாசிகள் இருக்காளே, சர்வன் மெய்டு, அவளுக்கானும் பரவாயில்ல, அவளுக்கு வருத்தம்னு ஒன்றும் கிடையாது. ஏன்னா அவள் பரிசீலனை பண்ணுவாள், தங்களுடைய வேலைக்காரால் தங்களுடைய எஜமானனுக்கு சேவை பண்ணி அவங்ககிட்டேருந்து புகழை பெற்றுப்பாள். ஆனால் புத்திரஹீனால் இருக்கப்பட்ட ஒரு மனைவி இந்த வேலைக்காரால விட மட்டமாக நடத்தப்படுவாள். ஏன்னா அவளுக்கு புள்ளை இல்லைங்கிறதுக்கால வேலைக்காரியை விட மட்டமாக நடத்துவாள்னு வருத்தப்பட்டாளாம். அபீக்ஷ்ணம் லப்தமானானாம் தாஸ்யா தாசீவ துர்பகா. வேலைக்காராளுக்கும் கீழே இருக்கப்பட்ட வேலைக்காரால ஆயிடுவாள் அவள்னான்னு வருத்தப்பட்டாளாம். ஏவம் சந்தக்கியமானானாம் சபத்னியாக புத்திரசம்பதா ராஜ்ஞோ அசம்மத விருத்தீனாம் வித்வேஷோ பலவான் அபூத். சுகாச்சாரியால் மேலே சொன்னார், பரீட்சித்தாப்பா, கணவனால் இப்படி அனாதரவு செய்யப்பட்ட மற்றைய ராணிகளெல்லாம் எல்லாருக்கும் கிருத்தத்யுதி மேலே பொறாமை ஏற்பட்டு அவளுக்கு மாத்திரம் குழந்தைய ஏற்பட்டிருக்கானே, பிள்ளை ஏற்பட்டிருக்கானே, அதனாலவோ தங்களை இப்படி தங்களுடைய பர்த்தா அவமதிக்கிறான், அனாதரவு பண்ணுறான்ங்கிறத நினச்சிட்டு ரொம்ப பொறாமை ரொம்ப அதிகமாகிடுது. அதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சாள் எல்லாரும். வித்வேஷ நஷ்டமதயா ஸ்திரியோ தாருணச்சேதசா கரம் ததுகு குமாராய துர்மனுஷா நிருபதிம் பிரதி. ராஜா மேலே இருக்கிற கோபத்தை இந்த குழந்தை மேலே காட்டினாலாம். தங்கள் வருத்தத்தெல்லாம் தீர்த்துக்கணும்னுட்டு இந்த ராணிகளெல்லாம் ஒருமுகமாக சேர்ந்துண்டு ஒரு பிளான் பண்ணாள். இந்த குழந்தை இருக்கிறதுனால தானே ராஜா இந்த கிருத்தத்யுதி மேலே அவ்வளவு பிரேமையை வச்சுருக்கான், இந்த குழந்தைய க்ளோஸ் பண்ணிவிடும்னு சொல்லிட்டு விஷத்தை கொண்டு வந்து கொடுத்தாலாம் அந்த குழந்தைக்கு. இந்த ராஜா மேலே இருக்கப்பட்ட வெறுப்புனால வித்வேஷ நஷ்டமதயா ஸ்திரியோ தாருணச்சேதசா கரம் ததுகு குமாராய துர்மனுஷா நிருபதிம் பிரதி. ராஜா மேலே இருக்கிற கோபத்தை குழந்தை மேலே காட்டினாள், விஷத்தை கொண்டு கொடுத்தாளாம். கிருதத்யுதி அஜானந்தி சபத்னீனாம் அகம் மகத் சுப்த ஏவேதி சஞ்சிந்திய நிரீக்ஷிய வியச்சரத் கிருஹே. நான் ராணியான கிருத்தத்யுதிக்கு இவா செஞ்ச ஹீனமான காரியம் இருக்கே, அது என்னங்கிறது தெரியல. அவன் நினச்சிட்டு இருக்கா குழந்தை தூங்கின்னு இருக்கான்னுட்டு. அதனால் ரொம்ப சந்தோஷத்தோடு கூட அரண்மனையிலே இங்கேயும் அங்கேயும் நடந்துட்டு இருந்தாலாம், குழந்தை தூங்கின்னு இருக்கான்னு நினச்சிண்டு. சயானம் சுச்சிரம் பாலம் உபதாரிய மனீஷிணி புத்திரமானய மே பத்ரே இதி தாத்ரீம் அச்சோதயத்து. இப்படி நடந்துட்டு இருந்தவள் சோஃபாவில் போய் உட்காந்துட்டாள். கையை தட்டி வேலைக்காராளை கூப்பிட்டாள். கூப்பிட்டு குழந்தை தூங்கின்னு இருக்கான் ரொம்ப நாழியா, என்ன காரணம் தெரியல, இவ்வளோ நாழி தூங்க மாட்டானே அவனை போய் எடுத்துன்னு வாங்கன்னு சொன்னாள். இந்த வேலைக்காரால் போய் எடுத்துன்னு வரணும்னு சொன்னாள். சா சயானமுபவ்ரஜ்ய திருஷ்ட்வா சோத்தாரலோச்சனம் பிராணேந்திரியாத்மபிஹ த்யக்தம் ஹதாஸ்மீதி அபதத் புவி. அப்போது வேலைக்காராள்னால் அங்கே போனாள், ஒரு வேலைக்காரி போனாள் குழந்தைய எடுத்துன்னு வரணும்ட்டு. குழந்தைய போய் பார்த்தாள். அதனுடைய குழந்தையோட கண்களெல்லாம் திறந்து மேலே பார்த்துட்டு இருந்தது. அதில் பிராணனோ சுவாசமோ ஒன்றும் இல்லாமல் படுத்துட்டு இருந்தது. ஜில்லிட்டு போய் இந்த குழந்தையனுடைய உடம்பு அப்படியே இருந்தது. கண்களெல்லாம் திறந்து போய் உயரக்க பார்த்துட்டு இருந்தது. இதை பார்த்த உடனே அவள் ஒரு கீழே விழுந்து கதறினாள். அந்த வேலைக்காரி, ஆஹா மோசம் போயிட்டோம்னு இறஞ்சி கத்தினாளாம். பிராணேந்திரியாத்மபிஹி த்யக்தம் ஹதாஸ்மீதி அபதத் புவி. பூமியில் விழுந்து கதறினாள். மோசம் போயிட்டோம்னு இந்த வேலைக்காரி. தஸ்யாஸ்ததா கர்ணிய பிரிஜாதுரம் ஸ்வரம் கிரந்தியாக கராபியாம் உர உச்சகைரபி பிரவிஷ்ய ராஜ்ஞி துவரையாத்மஜாந்திகம் ததர்ஷபாலம் சகசாமிருதம் சுதம்.
இவளுடைய கூக்குரலை கேட்டுவிட்டு ராணி ஓடி வந்தாள். அதுபோல் இந்த வேலைக்காரி தங்கள் கையால் மாரில் அடிச்சுட்டு கத்தறின்னு இருக்காள், மோசம் போயிட்டோம் மேஷம் போயிட்டோன்ட்டு. அதை கேட்டுவிட்டு என்ன இப்படி சொல்கிறாளேன்னு சொல்லிவிட்டு கிட்டக்க போய் குழந்தையை போய் பார்த்தாள். அந்த குழந்தை இறந்து போயிருக்கிறது தெரிஞ்சுது ராணிக்கு. ததர்ஷபாலம் சகசா மிருதம் சுதம் சகசா பாலம் ததர்ஷ. உடனே அங்கே பார்த்தால் அங்கே இறந்து போன குழந்தை இருந்தது, சயனம் பண்ணுற மாதிரி படுத்துட்டுருக்கு, கண்ணு ரெண்டும் வெறிச்சு முழிச்சுண்டு. பபாத பூமௌ பரிவிருத்தயா சுச்சா முமோக விப்ரஷ்ட சிரோருகாம்பரா. ராணி என்ன பண்ணாள், தலையெல்லாம் பிச்சுண்டாள், தன்னுடைய உடம்பில் இருக்கப்பட்ட ட்ரெஸ்ஸெல்லாம் தூக்கி எறிஞ்சாள், விட்டு எறிஞ்சாள். கீழே அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாள் ராணி. இதை பார்த்தோடனே ததோ நிருபாந்த புரவர்த்தினோ ஜனா நராஷ்ய நாரியஸ்ய நிஷம்ய ரோதனம் ஆகத்ய துல்ய வியசனா சுதுக்கிதாக தாச்சவ்யலீகம் ருருது கிருதாகசா. ஹே பரீட்சித்து, இந்த கூக்குரலையும் இந்த மாரில் எல்லாரும் அடிச்சுன்னு இந்த வேலைக்காரெல்லாம் கத்துறதையும் ராணி மயக்கம் போட்டு கீழே விழுந்ததையும் எல்லாத்தையும் கேட்டுவிட்டு அரண்மனையில் இருக்கப்பட்ட ஸ்திரீகள் புருஷால் எல்லாரும் ஓடி வந்தாளாம். ஓடி வந்து பார்த்து அவளும் கதறி அழ ஆரம்பித்தாளாம். அப்பொழுது ஆயிரக்கணக்கான ராணிகள் யாரெல்லாம் அந்த விஷத்தை கொடுத்தாலோ அவளும் பாசாங்கம் பண்ணிட்டு தாங்களும் அழறது மாதிரி பாசாங்கம் பண்ணிட்டு அவளும் வயத்துலையும் வாயிலையும் அடிச்சுட்டு அழுதாளாம். ஏன்னா தாங்கள் பண்ணது தெரிஞ்சுவிடப்படாதுங்கிறதுக்காக. ஆகத்ய துல்யம் வியசனா சுதுக்கிதாக தாஷ்சவ்யலீகம் ருருதுகு கிருதாகசா. யாரெல்லாம் தப்பு பண்ணாலோ விஷத்தை கொடுத்தாலோ அவளும் வந்து அழுதாளாம். ஸ்ருத்வாமிருதம் புத்திரம் அலக்ஷிதாந்தகம் வினஷ்ட திருஷ்டி பிரபதம் ஸ்கலன்பதி ஸ்னேகானுபந்த ஏதிதயா சுச்சாப்ருஷம் விமூர்ச்சிதோ அனுப்பிரகிருதி த்விஜைர்விருதா பபாத பாலஸ்ய சபாதமூலே மிருதஸ்ய விஸ்ரஸ்த சிரோருகாம்பரः தீர்க்கம் ஸ்வசன் பாஷ்பகலோபரோததோ நிருத்தகண்டோ ந சசாக பாஷித்தும். இந்த விஷயம் சித்திரகேதுக்கு காதில் விழுந்தது. அவன் ஓடி வந்தான், அந்தப்புறத்துக்கு ஓடி வந்தான். தன் குழந்தை இறந்து போயிட்டான்னு தெரிஞ்சோன்னு ஓடி வந்தான். அப்பொழுது அவனுக்கு திருஷ்டியே இல்லாத மாதிரி கண் பார்வை எழுந்தவன் மாதிரி ஓடி வந்தானாம். ஓடி வந்துட்டு அவனுடைய பிள்ளை மேலே வச்சுருக்கிற வாத்சல்யம் பிரேமே இதெல்லாம் சேர்த்து அவனை போட்டு பொசுக்கி பிடித்து பெரிய நெருப்பில் மாட்டினவன் மாதிரி அந்த குழந்தை இறந்து போன குழந்தையை எடுத்து கையில் வச்சுருந்தான். அது கீழே விழுந்துட்டு இருந்தது. அப்போ மந்திரி கணங்கள், இதர அமாத்தியாள், இவள் பிராமணாள் எல்லாரும் அவனை சுற்றி இருக்காள். அப்பொழுது ராஜா அந்த குழந்தையினுடைய கால்களில் விழுந்து அதனுடைய சிகையையும் அதனுடைய உடம்பில் இருக்கப்பட்ட துணிகளையும் கீழே விழுந்திருக்கிறத பார்த்து கதறினானாம். ஸ்ருத்வா அமிர்தம் புத்திரம் அலக்ஷிதாந்தகம் வினஷ்ட திருஷ்டி பிரபதம் ஸ்கலன்பதி ஸ்னேகானுபந்த ஏதிதயா சுச்சாப்ருஷம் விமூர்ச்சிதோ அனுப்பிரகிருதிர்த்விஜைர்விருதः பபாத பாலஸ்ய சபாதமூலே மிருதஸ்ய விஸ்ரஸ்த சிரோருகாம்பரः தீர்க்கம் ஸ்வசன் பாஷ்பகலோபரோததோ நிருத்தகண்டோ ந சசாக பாஷித்தும். பேச முடியாமல் கண்களேருந்து தாரதாரியாக ஜலத்தை விட்டுன்னு இருந்தான். அவனால் பேசவே முடியலையாம். இந்த ஸ்லோகங்களெல்லாம் இப்பொழுது நம்ம அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. தாஃப் பர்யதப்யன்னாத்மானம் கர்ஹந்த்யः அப்யசூயயா ஆனபத்யேன துக்கேன ராஜ்ஞश्च அநாதரேண ச திகப்பிரஜாம் ஸ்திரியம் பாபாம் பத்யுஷ்ச
अगृहसम्मतां पत्युश्च अगृहसम्मतां सुप्रजाभिः सपत्नीभिः सपत्नीभिः दासीमिव तिरस्कृतां दासीनां को नु सन्तापः स्वामिनः परिचर्यया अभीक्ष्णं लब्धमानानां दास्या दासीव दुर्भगाः एवं सन्दह्यमानानां सपत्न्याः पुत्रसम्पदा राज्ञो असम्मतवृत्तीनां विद्वेषो बलवानभूत् विद्वेषनष्टमतयः स्त्रियो दारुणचेतसः गरं ददुः कुमाराय दुर्मर्षा नृपतिं प्रति कृतद्युतिः अजानन्ती सपत्नीनाम् अगम्महत् सुप्त एवेति सञ्चिन्त्य निरीक्ष्य व्यचरद्गृहे शयानं सुचिरं बालम् उपधार्य मनीषिणी पुत्रमानय मे भद्रे इति धात्रीम् अचोदयत् सा शयानम् उपव्रज्य दृष्ट्वा चोत्तारलोचनं प्राणेन्द्रियात्मभिस्त्यक्तं हतास्मीति अपतद्भुवि तस्यास्तदाकर्ण्य भृशातुरं स्वरं ग्रन्थ्याः कराभ्याम् उर उच्चकैरपि प्रविश्य राज्ञी त्वरयात्मजान्तिकं ददर्श बालं सहसामृतं सुतं पपात भूमौ परिवृद्धया शुचा मुमोह विभ्रष्ट शिरोरुहाम्बरा ततो नृपान्तःपुरवर्तिनो जनाः नराश्च नार्यश्च निशम्य रोदनम् आगत्य तुल्यव्यसनाः सुदुःखिताः ताश्च व्यलीकं रुरुदुः कृतागसः श्रुत्वा मृतं पुत्रम् अलक्षितान्तकं विनष्टदृष्टिः प्रपतन् स्खलन् पथि स्नेहानुबन्ध एधितया शुचाभृशं विमूर्छितो अनुप्रकृतिः द्विजैर्वृतः
अनुप्रकृतिर्द्विजैर्मृतः विमूर्छितोऽनुप्रकृतिर्द्विजैर्मृतः पपात बालस्य सपादमूले पपात बालस्य सपादमूले मृतस्य विस्रस्तशिरोरुहाम्बरः मृतस्य विस्रस्तशिरोरुहाम्बरः दीर्घं श्वसन् बाष्पकलोपरोधतो दीर्घं श्वसन् बाष्पकलोपरोधतो निरुद्धकण्ठो न शशाक भाषितुं निरुद्धकण्ठो न शशाक भाषितुं ஸ்ரீஹரையே நமஹ. அடுத்த ஸ்லோகம் 52வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், பதிம் நிரீக்ஷியோ ருஷுச்சார்ப்பிதம் ததா மிருதம் ச பாலம் சுதமேகசந்ததிம் ஜனஸ்ய ராஜ்ஞி பிரகிருதேச்ச ஹிருத்ருஜம் சதீ ததானா விலலாபசித்ரதா. கிருதத்யுதிங்கிற பட்ட மகிழ்ச்சி ராஜா சித்திரகேது ரொம்ப துக்கப்பட்டு கண்கள்லேருந்து தாரதாரையாக ஜலத்தை விட்டுண்டு இந்த மரித்த குழந்தையை பார்த்துட்டு சோகத்தில் புலம்பின்னு இருக்கிறத பார்த்தாள். தன்னுடைய ஒரே குழந்தை, அந்த குடும்பத்துக்கே ஒரே குழந்தையாக இருக்கப்பட்டவன், அவன் இறந்ததை பார்த்துவிட்டு ராணி ரொம்ப துக்கப்பட்டு கதறினாளாம். அங்கே அரண்மனையில் இருந்த மந்திரி கணங்கள், பிராமண கூட்டங்கள், அங்கே இருக்கப்பட்ட வேலைக்காரால் எல்லாருக்கும் இவா 2 பேரும் கதறி அழுவதை பார்த்து அவளுக்கு துக்கம் தாங்க முடியாமல் இருந்ததுனாள். அவளுடைய ஹிருதயத்தையே பழந்ததுனாள். ஹிருத்ருஜம் நாள். ஹிருத்ருஜம்னா ஹிருதயத்தையே பழக்க முடியா அவள் துக்கம் ஏற்பட்டு தான் அத்தனை குழுமி இருக்க அத்தனை பேருக்கும். பதிம் நிரீக்ஷியோ ருஷுச்சார்ப்பிதம் ததா மிருதம் ஜபாலம் சுதம் ஏகசந்ததிம். சுதம் ஏகசந்ததிம், ரொம்ப கஷ்டப்பட்டு பெத்த குழந்தை, ஒரே குழந்தை, அது மரிச்சு போனதை பார்த்து ராஜா புலம்பின்னு இருக்கிறதையும் பார்த்துவிட்டு ராணிக்கு தாங்க முடியாமல் துக்கத்தில் அவளும் கதறினாள். இவா 2 பேரும் அழறத்தை பார்த்து அரண்மனையில் இருக்கப்பட்ட அத்தனை பேரும் கதறினாளாம். ஜனஸ்ய ராஜ்ஞி பிரகிருதேச்ச ஹிருத்ருஜம் சதீ ததானா விலலாபசித்ரதா ஸ்தனத்வயம் குங்கும பங்கமண்டிதம் நிஷிஞ்சதி சாஞ்சன பாஷ்பபிந்துபிः விகீர்ய கேசான் விகலத்ஸ்ரஜஸ்சுதம் சுஷோச்ச சித்திரம் குரரீவ சுஸ்வரம். குரரின்னு ஒரு பக்ஷி, அது கீச்சு 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 கீச்சுன்னு கத்தும். அப்படி குரரி பக்ஷி மாதிரி அலறினாலாம் ராணி குக்குரல் போட்டு. அவள் கண்களில் அஞ்சனம் போட்டுருப்பாள், மஸ்காரா கருப்பா, அந்த கருப்பா மஸ்காரா போட்டுருக்காள, அஞ்சனம் போட்டுருக்காள, மைன்னு சொல்கிறது கண்மை, அதெல்லாம் உருகி போய் அவளுடைய மார்பு பிரதேசத்தில் விழுந்துதான். குங்குமமாக இருக்கப்பட்ட மார்பு பிரதேசம் முழுக்க கருப்பாக எடுத்துனாள். ஸ்தனத்வயம் குங்கும பங்கமண்டிதம் நிஷிஞ்சதி சாஞ்சன பாஷ்பபிந்துபி. கண்கள்லேருந்து விட்ட தாரதாரையான ஜலங்கள், அதில் கருப்பு கலர் அஞ்சனத்தில் இருக்கப்பட்ட கருப்பு மஷியெல்லாம் அவளுடைய மார்பு பிரதேசத்தில் விழுந்து கோரமாக இருந்தது. விகீரிய கேசான் விகலத் ஸ்ரஜஸ்சுதம். என்ன பண்ணாள், மார்பில் தன் கையால் அடிச்சுண்டு தலையை பிச்சுண்டாள். தலையை பிச்சுண்டு தலையெல்லாம் பெரட்டி கிடக்கு. ஒரேடியாக சுச்சோச்ச சித்திரம் குரரீவ சுஸ்வரம். குரரி பக்ஷி மாதிரி கூக்குரலில் கத்திய கதறிய அழுதாளாம். அஹோ விதாதஸ்துவம் அதீவ பாலிஷோ யஸ்துவாத்மசிருஷ்டியா பிரதிரூபமீஹசே பரேனு ஜீவதி அபரஸ்ய யாமிருதி விபர்யயச்சேத் துவமசி த்ருவ பரஹ. எல்லாரையும் சிருஷ்டி பண்ண பரமாத்மாவேன்னு கத்தினாள். சிருஷ்டி பண்ண பிரம்மதேவனையே எழுந்து பேச ஆரம்பித்தாள். நீ சிருஷ்டியில் ஒரு பொருத்தமில்லாத ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கே. நீ வயசான முதியோர்கள் யாரானு இறந்து போனால் அது ஜீவனுக்கு மரணம்ங்கிறது வர்றது நியாயம். ஆனால் வயது முதிர்ந்தவர்கள் அப்பா அம்மாக்கள் இருக்கிற சமயத்தில் ஒரு சின்ன குழந்தை மறிக்கிறதுக்கு காரணமாக பண்ணியிருக்கியே, இது ரொம்ப சரியான விஷயம் இல்லை. நீ சிருஷ்டிக்கே சத்ருவாயிட்டேனின்னு இகழ்ந்து பேசினாள் பிரம்மாவையே. அஹோ விதாதஸ்துவம் அதீவ பாலிஷா யத்வாம் அசிருஷ்டிய பிரதிரூபமீஹசே பரேனு ஜீவதி அபரஸ்ய யாமிருதி விபர்யயச்சேத் துவமசி த்ருவ பரஹ. வயசானவாளை உசுரோட வச்சுவிட்டு சின்ன குழந்தைய போய் மரணத்தை சம்பவிக்க முடியா பண்ணியிருக்கியே. ஏ பிரம்மதேவனே, நீ சிருஷ்டியினுடைய விஷயத்தில் சரியான விஷயம் பண்ணலை. நீ
நீ முட்டாள்தனமான ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கேன்னு பாலிஷமதினாள். நீ சின்ன குழந்தைகளுக்கு இருக்கிற புத்தி தான் உனக்கு இருக்குன்னு விஷால் அவளை பிரம்மாவை எழுந்து பேசினாள். நை கிரமச்சேது இஹ மிருத்யு ஜன்மனோ ஷரீரிணாமஸ்து ததாத்மகர்மபி யஸ்நேகபாஷோ நிஜசர்கவிருத்தயே ஸ்வயம் கிருதஸ்தே தமிமம் விவ்ருஷ்யசி. அப்போ சொன்னாள், ஏ பிரம்மதேவனே, நீ சொல்லலாம், அவனுடைய பூர்வ கர்ம பிராரப்தத்தினால மரணம்ங்கிறது ஏற்படுறது. ஒரே சமயத்தில் ஒரு அப்பாவும் பிள்ளையும் ஒரே சமயத்தில் இறக்கிறதோ, இல்லை அவன் முன்னாடி இவன் பின்னாடி இறக்கிறதோ, இதெல்லாம் பூர்வ கர்ம பிராரப்தத்தினால வருதுன்னு நீ சொல்லலாம். அப்படிலாம் இருந்ததுன்னா கடவுளுங்கிறதே என்னத்துக்கு தேவையில்லையே. நீ கடவுளாக இருந்துட்டு எல்லாரையும் ரட்சிக்கிறவனாக இருக்கும்போது இந்த மாதிரி நீ பண்ணலாமான்னு ரொம்ப துக்கப்பட்டு சொன்னாள். இப்படி அப்பாவுக்கும் ரொம்ப துக்கத்தை உண்டாக்க முடியா பண்ணி, எஸ் ஸ்நேகபாஷோ நிஜசர்க விருத்தையே ஸ்வயம் கிருதஸ்தே தமிமம் விருஷ்யசினாள். ஸ்நேகபாஷங்கிறதையே வெட்டி எறிகிற மாதிரியான காரியத்தை பண்ணியிருக்கே நீ, இது சரியான்னு சொல்லி ரொம்ப துக்கத்தில் பிரம்மாவையே துவேஷித்து பேச ஆரம்பித்தாள். நை கிரமச்சேதிக மிருத்யுஜன்மனோ ஷரீரிணாமஸ்து ததாத்மகர்மபிஹி யஸ்நேகபாஷோ நிஜசர்கவிருத்தயே ஸ்வயம் கிருதஸ்தே தமிமம் விவ்ருஷ்யசி. த்வம் தாதனார்ஹசி ச மாம் கிருபணாமநாதாம் தியக்தும் விசக்ஷ்வ பிதரம் தவ சோகதப்தம் அஞ்சஸ்தரேம பவதா பிரஜதுஸ்தரம் யத் துவாந்தம் ந யாஹி அகருணேன யமேன தூரம். அப்போ இந்த குழந்தையை பார்த்து ரொம்ப துக்கத்தோடு கத்த ஆரம்பித்தாள். ஏ குழந்தை, என்னை விட்டு நீ போகலாமா? இதை பாரு, உன் அப்பா கதறின்னு இருக்கிறத பாரு. நீ எங்களெல்லாம் விட்டுவிட்டு நீ யமதர்மராஜாவனுடைய லோகத்துக்கு போகலாமா? போகப்படாது. நீ சீக்கிரமாக திரும்பி எங்களோட இருக்கணும். துளி கூட இரக்கமில்லாத யமதர்மராஜனுடைய வீட்டுக்கு நீ போகப்படாதுன்னு கத்தினாள். துவாந்தம் ந யாஹி அகருணே நயமேன தூரம். கருணையே இல்லாத யமதர்மராஜாவனுடைய கிரகத்துக்கு நீ போகப்படாதுன்னு கத்தினாள். எங்களை பாரு, நாங்கள் எவ்வளோ துக்கமாக இருக்கோம். ஏ புத்ரா, நீ எங்களோட சீக்கிரம் வான்னு கத்தினாள். உத்திஷ்டதாத தயிமே சிசவோ வயஸ்யாக துவாமாஹ்வயந்தி நிருபநந்தன சம்விஹத்தும் சுப்தச்சிரம் ஹி அசனயாச்ச பவான் பரீதோ புங்ஷ்வஸ்தனம் பிபசுச்சோ ஹர நஸ்வகானாம். ஏ குழந்தை, என் பிரியமான குழந்தையே, நீ தூங்கினது பொருண்டா, எழுந்துரு. உன்னோட கூட உன் சகபாட்டிகள்லாம் விளையாடணும்னு காத்துருக்காள் பாரு. அவளோட நீ விளையாட வேண்டாமா? நீ சாப்பிட்டு ஸ்தந்தபானம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சே. நீ சீக்கிரம் முழிச்சு எழுந்துட்டு என் ஸ்தன்யத்துலேருந்து நீ இப்போ பானத்தை பண்ணு, நீ பாலை குடி நீ சொல்லி துக்கத்தில் அழ ஆரம்பித்தாள். உத்திஷ்டதாத தயிமே சிசவோ வயஸ்யாக துவாம் ஆஹ்வயந்தி நிருபநந்தன சம்ஹியர்த்தும். உன்னோட விளையாடுவதற்காக, உன்னோட கூட விளையாடுறதுக்கு உன்னுடைய சகபாட்டிகள்லாம் கூட விளையாடுறவாள்லாம் குழந்தைகள்லாம் வந்திருக்காளே, அவளோட நீ விளையாட வேண்டாமா? முழிச்சுன்னு எழுந்திருந்தாள். நாகம் தனூஜ ததிருஷே ஹதமங்கலாதே முக்தஸ்மிதம் முதித வீக்ஷணமானநாப்ஜம் கிம் வா கதோசி அபுனரன்வயம் அந்யலோகம் நீதோ கிருணேன ந ஸ்ருணோமி கலாகிரஸ்தே. நான் ரொம்ப அபாகியவத்தின்னு கத்தினாள். ஏ குழந்தை, என்னால் உன்னுடைய சிரிச்ச முகத்தை ரொம்ப நாள் பார்க்காம முடியாமல் போயிடுத்தே. உன்னுடைய கண்கள் மூடினபடி இருக்கே, இப்போது அதை நான் எப்படி திறந்து பார்க்க போகிறேன்? 100 லோகத்துக்கு நீ போய் சேர்ந்துட்டியே, திரும்பியே வராத இடத்துக்கு போயிட்டே நீ சொல்லி உன்னுடைய காதுக்கு இனிமையான குரலை நான் எப்படி கேட்க போகிறேன்னால், ஸ்ருணோமி கிலா கிரஸ்தே, உன்னுடைய அழகான சொற்களை நான் எப்போ கேட்க போகிறேன்னு கத்தினாள். நாகம் தனூஜ ததிருஷே ஹதமங்கலாதே, நான் ரொம்ப அபாகியவதியாக இருக்கேனே. முக்தஸ்மிதம் முதித வீக்ஷணம் ஆனநாப்ஜம், உன்னுடைய சிரிச்ச முகத்தை பார்க்க முடியாத அபாகியவதி ஆயிட்டேனேன்னு. கிம் வா கதோசி அபுனரன்வயம் அந்யலோகம், திருப்பி வராத ஒரு இடத்துக்கு போயின்னு இருக்கியே. நீதோ அக்ரணேன நசுணோமி கலாகிரஸ்தே. இவ்வாறாக கதறினாலாம். ஸ்ரீ சுகாச்சாரியால் பரீட்சித்தில் சொன்னாள். ஸ்ரீ சுகவாச்ச விலபந்தியாமிருதம் புத்திரம்
इति चित्रविलापनैः चित्रकेतुः भृजं तप्तः முக்தகண்டோருரோதா. சுகாச்சாரியால் படித்து சொன்னாள், இவ்வாறாக தன் மனைவி புலம்பரத்தை கேட்டு அவன் சித்திரகேது அவனும் திரும்ப வாயை திறந்து மறுபடியும் அலறினானாம், கதறினானாம், புலம்பினானாம். தயோர் விலபதோஸ்தனுவே தம்பத்யோ ததனுவிரதாக ருருதுகு ஸ்மனரா நாரியா சர்வமாசீத் அச்சேதனம். ராஜாவும் ராணியும் பட்டமகிழியும் இவ்வாறு கதறுவதை பார்த்துவிட்டு அங்கே சூழ்ந்திருந்த அந்த ஜனங்கள்லாம், அந்த பிரஜைகளெல்லாம் மயக்கம் வந்து கீழே விழுந்து கதறினாலாம். ஏவம் கஷ்மலமாபன்னம் நஷ்டசஞ்ஞமநாயகம் ஞாத்வா அங்கிரானா மருஷி ஆஜகாம சனாரதா. இவ்வாறு பெரிய துக்கம் ராஜா சித்திரகேதுக்கும் அவனுடைய மனைவி கிருதத்யுதிக்கும் ஏற்படுத்துங்கிறது தெரிஞ்சுண்டு அங்கிரஸுங்கிற ரிஷி யார் வந்து புத்திரனை உண்டாக்கி கொடுத்தாரோ அவர் நாரதரோட கூட அந்த அரண்மனைக்கு திரும்பி வந்து சேர்ந்த நாள். அடுத்த அத்தியாயத்தில் நாரதர் அங்கிரசு 2 பேரும் சித்திரகேதுக்கு புத்திமதிகள் சொல்ல போகிறாள். அது இந்த அத்தியாயம் இதோட முடிகிறது 61வது ஸ்லோகத்தோட. ஏவம் கஷ்மலமாபன்னம் நஷ்டசஞ்ஞமநாயகம் ஞாத்வா அங்கிரானா மருஷி ஆஜகாம சனாரதா. நாரதரும் அங்கிரசுங்கிற ரிஷியும் திரும்பி அரண்மனைக்கு வந்து சேர்ந்தாள். சித்திரகேது கிருதத்யுதி இவா 2 பேரையும் பார்த்து சமாதானம் பண்ணுவதற்காக வந்து சேர்ந்தாளாம். இது ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே ஷஷ்டஸ்கந்தே 4தசோऽத்தியாயः. ஸ்ரீ ஹரையே நமः. இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமः. பதிம் நிரீக்ஷ்யோ ருஷுச்சார்ப்பிதம் ததா பதிம் நிரீக்ஷ்யோ ருஷுச்சார்ப்பிதம் ததா மிருதம் ச பாலம் சுதமேகசந்ததிம் மிருதம் ச பாலம் சுதமேகசந்ததிம் ஜனஸ்ய ராஜ்ஞி பிரகிருதே ச ஹிருத்ருஜம் ஜனஸ்ய ராஜ்ஞி பிரகிருதே ச ஹிருத்ருஜம் சதீ ததானா விலலாபசித்ரதா சதீ ததானா விலலாபசித்ரதா ஸ்தனத்வயம் குங்குமபங்கமண்டிதம் ஸ்தனத்வயம் குங்குமபங்கமண்டிதம் நிஷிஞ்சதி சாஞ்சன பாஷ்பபிந்துபிः நிஷிஞ்சதி சாஞ்சன பாஷ்பபிந்துபிः விகீர்யகேஷான் விகலத்ஸ்ரஜः சுதம் விகீர்யகேஷான் விகலத்ஸ்ரஜः சுதம் சுஷோச்ச சித்ரம் குரரீவ சுஸ்வரம் சுச்சோச்ச சித்ரம் குரரீவ சுஸ்வரம் அஹோ விதாதः त्वमतीव बालिशो अहो विधातस्त्वम् अतीव बालिशो यस्त्वात्मसृष्टि अप्रतिरूपमीहसे यस्त्वात्मसृष्टि अप्रतिरूपमीहसे परेनु जीवति अपरस्य या मृतिः परेनु जीवति अपरस्य या मृतिः विपर्ययश्चेत् त्वमसि ध्रुवः परः विपर्ययश्चेत् त्वमसि ध्रुवः परः न हि क्रमश्चेदिह मृत्युजन्मनोः न हि क्रमश्चेदिह मृत्युजन्मनोः शरीरिणाम् अस्तु तदात्मकर्मभिः शरीरिणामस्तु तदात्मकर्मभिः यस्नेहपाशो निजसर्गवृद्धये यस्नेहपाशो निजसर्गवृद्धये स्वयं कृतस्ते तमिमं विवृश्यसि स्वयं कृतस्ते तमिमं विवृश्यसि त्वं तात नार्हसि च मां कृपणामनाथां त्वं तात नार्हसि च मां कृपणामनाथां त्यक्तुं विचक्ष्व पितरं तव शोकतप्तं त्यक्तुं विचक्ष्व पितरं तव शोकतप्तम् अञ्जस्तरेम भवता प्रज दुस्तरं यत् अञ्जस्तरेम भवता प्रज दुस्तरं यत् ध्वान्तं न याहि अकरुणेन यमेन दूरं ध्वान्तं न याहि अकरुणेन यमेन दूरम् उत्तिष्ठतात तैमे शिशवो वयस्याः उत्तिष्ठतात तैमे शिशवो वयस्याः
उत्तिष्ठतात ते इमे शिशवो वयस्याः त्वामाह्वयन्ति नृपनन्दनसंविहर्तुं सुप्तश्चिरं हि अशनया च भवान् परीतो सुप्तश्चिरं हि अशनया च भवान् परीतो भुङ्क्ष्वस्तनं पिबशुचो हर नस्वकानां भुङ्क्ष्वस्तनं पिबशुचो हरनस्वकानां नाहं तनूज ददृशे हतमङ्गलाते नाहं तनूज ददृशे हतमङ्गलाते मुग्धस्मितं मुदितवीक्षणमाननाब्जं मुग्धस्मितं मुदितवीक्षणमाननाब्जं किं वा गतोऽसि अपुनः अन्वयमन्यलोकं किं वा गतोऽसि अपुनः अन्वयमन्यलोकं निहितोऽघृणेन न शृणोमि कलागिरस्ते निहितोऽघृणेन न शृणोमि कलागिरस्ते श्रीशुक उवाच विलपन्त्यामृतं पुत्रम् इति चित्रविलापनैः चित्रकेतुः भृशं तप्तः मुक्तकण्ठोरुरोधः तयोर्विलपतोः सर्वे दम्पत्योः तदनुव्रताः रुरुदुः स्म नरा नार्यः सर्वमासीदचेतनम् एवं कश्मलमापन्नं नष्टसंयमनायकं ज्ञात्वा अंगिरा नाम ऋषिः आजगाम सनारदः श्रीहरये नमः इति श्रीमद्भागवते महापुराणे षष्ठस्कन्धे चतुर्दशोऽध्यायः ஸ்ரீஹரயே நமः. இப்பொழுது இந்த அத்தியாயத்தில் உள்ள ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் ஒரு தடவை சேர்ந்து சொல்கிறேன். ஸ்ரீஹரயே நமः. अथ श्रीमद्भागवते महापुराणे षष्ठस्कन्धे चतुर्दशोऽध्यायः श्रीहरये नमः. श्रीपरीक्षिदुवाच रजस्तमः स्वभावस्य ब्रह्मन् वृत्रस्य पाप्मनः नारायणे भगवती कथमासीदृढामतिः देवानां शुद्धसत्त्वानां ऋषीणां चामलात्मनां भक्तिर्मुकुन्दचरणे न प्रायेणोपजायते रजोभिः समसङ्ख्याताः पार्थिवैरिह जन्तवः तेषां ये केचनेहन्ते श्रेयो वै मनुजादयः प्रायो मुमुक्षवस्तेषां केचनैव द्विजोत्तम मुमुक्षूणां सहस्रेषु कश्चिन्मुच्येत सिद्ध्यति मुक्तानाम् अपि सिद्धानां नारायणपरायणः सुदुर्लभः प्रशन्तात्मा कोटिष्वपि मा मुने वृत्रस्तु सकथं पापः सर्वलोकोपतापनः इत्थं दृढमतिकृष्ण आसीत् संग्राम उल्बणे इत्थं दृढमतिकृष्णे आसीत् संग्राम उल्बणे अत्र नः संशयो भूयात् श्रोतुं कौतूहलं प्रभो यः पौरुषेण समरे सहस्राक्षमतोषयत्. श्रीसूत उवाच परीक्षितोऽथ सम्प्रश्नं भगवान् बादरायणिः निशम्य श्रद्ददानस्य प्रतिनन्द्यवचोब्रवीत्. श्रीशुक उवाच शृणुष्वावहितो राजन् इतिहासमिमं यथा श्रुतं द्वैपायनमुखात् नारदाद् देवलादपि आसीद् राजा सार्वभौमः
शूरसेनेषु वै नृप चित्रकेतुरिति ख्यातो यस्यासीत् कामधुग्मही तस्य भार्या सहस्राणां सहस्राणि दशाभवन् सान्तानि कश्चापि नृपो न लेभे तासु सन्ततिं रूपौदार्य वयोजन्म विद्यैश्वर्यश्रियादिभिः सम्पन्नस्य गुणैः सर्वैः चिन्तावन्ध्यापतेरभूत् न तस्य सम्पदः सर्वाः महिष्यो वामलोचनाः सार्वभौमस्य भूश्चेयम् अभवन् प्रीतिहेतवः तस्यैकदा तु भवनम् अंगिरा भगवान् ऋषिः लोकान् अनुचरन् एतान् उपागच्छत् यदृच्छया तं पूजयित्वा विधिवत् प्रत्युत्थानार्हणादिभिः कृतातिथ्यम् उपासीदत् सुखासीनं समाहितः महर्षिः तमुपासीनं प्रश्रयावनतं क्षितौ प्रतिपूज्य महाराजा समाभाष्येदमब्रवीत् अंगिरा उवाच अपि तेनामयं स्वस्ति प्रकृतीनां तथात्मनः यथा प्रकृतिभिः गुप्तः पुमान् राजा च सप्तभिः आत्मानं प्रकृतिश्रद्धा निधाय श्रेय आप्नुयात् राज्ञा तथा प्रकृतयः नरदेवायितादयः अपि दाराः प्रजामात्या भृत्याः श्रेण्योऽथ मन्त्रिणः पौराजानपदा भूपाः आत्मजा वशवर्तिनः यस्यात्मानुवशश्चेत् स्यात् सर्वे तद्वशगा इमे लोकाः सपाला यच्छन्ति सर्वे बलिमतन्द्रिताः आत्मनः प्रीयतेनात्मा परतस्वत एव वा लक्षये अलब्धकामं त्वां चिन्तया शबलं मुखम् एवं विकल्पितो राजन् विदुषा मुनिनापि सः प्रश्रयावनतोऽभ्याह प्रजाकामस्ततो मुनिम् चित्रकेतुरुवाच भगवन् किं न विदितं तपो ज्ञानसमाधिभिः योगिनां ध्वस्तपापानां बहिरन्तःशरीरिषु तथापि पृच्छतो ब्रूयां ब्रह्मन्नात्मनि चिन्तितं भवतो विदुषश्चापि चोदितस्त्वदनुज्ञया लोकपालैः अपि प्रार्थ्याः साम्राज्यैश्वर्यसम्पदः न नन्दयन्ति अप्रजं मां क्षुत्रिट् काममिवापरे ततः पाहि महाभाग पूर्वैः स गतं तमः यथा तरेम दुष्पारं प्रजया तद्विधेहिनः श्रीशुकौवाच इत्यर्थितः स भगवान् कृपालुर्ब्रह्मणः सुतः श्रपयित्वा चरुं त्वाष्ट्रं त्वष्टारम् अयजद्विभुः ज्येष्ठा श्रेष्ठा च या राज्ञो महिषीणां च भारत नाम्ना कृतद्युतिः तस्यै यज्ञोच्छिष्टम् अदाद्विजः अथाह नृपतिं राजन् भवितैकस्तवात्मजः हर्षशोकप्रदस्तुभ्यम् इति ब्रह्मसुतो ययौ सापि तत्प्राशनादेव चित्रकेतोरधारयत् गर्भं कृतद्युतिः देवी कृत्तिकाग्नेरिवात्मजम् तस्या अनुदिनं गर्भः शुक्लपक्ष इवोडुपः ववृधे शूरसेनेश तेजसा शनकैर्नृप अथ काल उपावृत्ते कुमारः समजायत जनयन् शूरसेनानां शृण्वतां परमां मुदम् हृष्टो राजा कुमारस्य स्नातः शुचिरलङ्कृतः वाचयित्वा आशिषो विप्रैः कारयामास जातकम् तेभ्यो हिरण्यं रजतं
வாசாம்சி ஆபரணானி ச கிராமான் ஹயான் கஜான் பிராதாத் தேனூனாம் அர்புதானி ஷட் வவர்ஷகாமான் அந்யேஷாம் பர்ஜன்ய இவ தேஹினாம் தன்யம் யசஸ்யம் ஆயுஷ்யம் குமாரஸ்ய மகாமனாः கிருச்ரலப்தேதராஜர்ஷேः தனயே அனுதினம் பிதுः யதா நிஸ்வஸ்ய கிருச்ராப்தே தனே ஸ்நேகோ அன்வவர்தத மாதுஸ்து அதிதராம் புத்ரே ஸ்நேகோ மோகசமுத்பவः கிருதத்யுதேः சபத்னீனாம் பிரஜாகாமஜ்வரோபவத் சித்திரகேதோः அதிப்ரீதிः யதா தாரே பிரஜாவதி ந ததான்யேஷு சஞ்சக்ஞே பாலம் லாலயதோன்வகம் தாபர்யதப்யன் ஆத்மானம் கர்ஹ்யந்த்யः அப்யசூயயா ஆனபத்யேன துக்கேன ராஜ்ஞश्चानादरेण च दिगप्रजां स्त्रियं पापां पत्युश्च अगृहसम्मतां सुप्रजाभिः सपत्नीभिः दासीमिव तिरस्कृतां दासीनां को नु सन्तापः स्वामिनः परिचर्यया अभीक्ष्णं लब्धमानानां दास्या दासीव दुर्भगाः एवं सन्दह्यमानानां सपत्न्याः पुत्रसम्पदा राज्ञो असम्मतवृत्तीनां विद्वेषो बलवानभूत् विद्वेषनष्टमतयः स्त्रियो दारुणचेतसः गरं ददुः कुमाराय दुर्मर्षा नृपतिं प्रति कृतद्युतिः अजानन्ती सपत्नीनाम् अघं महत् सुप्त एवेति सञ्चिन्त्य निरीक्ष्य व्यचरद्गृहे शयानं सुचिरं बालम् उपधार्य मनीषिणी पुत्रमानय मे भद्रे इति धात्रीम् अचोदयत् सा शयानमुपव्रज्य दृष्ट्वा चोत्तारलोचनं प्राणेन्द्रियात्मभिः त्यक्तं हतास्मीति अपतद्भुवि तस्यास्तदाकर्ण्यभृशातुरं स्वरं ग्रन्थ्याः कराभ्याम् उर उच्चकैरपि प्रविश्य राज्ञी त्वरयात्मजान्तिकं ददर्श बालं सहसा मृतं सुतं पपात भूमौ परिवृद्धया शुचा मुमोहविभ्रष्टशिरोरुहाम्बरा ततो नृपान्तपुरवर्तिनो जनाः नराश्च नार्यश्च निशम्य रोदनम् आगत्य तुल्यव्यसनाः सुदुःखिताः ताश्च व्यलीकं रुरुदुः कृतागसः श्रुत्वामृतं पुत्रम् अलक्षितान्तकं विनष्टदृष्टिः प्रपतन् स्खलन् पथि स्नेहानुबन्धे एधितया शुचाभृशं विमूर्छितो अनुप्रकृतिः द्विजैर्वृतः पपात बालस्य सपादमूले मृतस्य विस्रस्त शिरोरुहाम्बरः दीर्घं श्वसन् बाष्पकलोपरोधतो निरुद्धकण्ठो न शशाक भाषितुं पतिं निरीक्ष्योरुशुचार्पितं तदा मृतं च बालं सुतमेकसन्ततिं जनस्य राज्ञी प्रकृतेश्च हृद्रुजं सती ददाना विललापचित्रधा स्तनद्वयं कुङ्कुमपङ्कमण्डितं निषिञ्चति साञ्जनबाष्पबिन्दुभिः विकीर्य केशान् विगलत्स्रजःसुतं शुशोच चित्रं कुररीव सुस्वरम् अहो विधातस्त्वम् अतीव बालिशो यस्त्वात्मसृष्टि अप्रतिरूपमीहसे परेनु जीवति अपरस्य या मृतिः विपर्ययश्चेत् त्वमसि ध्रुवः परः न हि क्रमश्चेत् ह्य मृत्युजन्मनोः शरीरिणाम् अस्तु तदात्मकर्मभिः यस्नेहपाशो निजसर्गवृद्धये स्वयं कृतस्ते तमिमं विवृश्यसि त्वं तात नार्हसि च मां कृपणामनाथां त्यक्तुं विचक्ष्व पितरं तव शोकतप्तं
अञ्जस्तरेम भवता प्रजदुस्तरं यत् ध्वान्तं न याहि अकरुणेन यमेन दूरम् उत्तिष्ठतात त इमे शिशवो वयस्याः त्वामाह्वयन्ति नृपनन्दन संविहर्तुं सुप्तश्चिरं हि अशनया च भवान् परीतो भुङ्क्ष्वस्तनं पिबशुचो हरनस्वकानां नाहं तनूज ददृशे हतमङ्गलाते मुग्धस्मितं मुदितवीक्षणमाननाब्जं किं वा गतोऽसि अपुनरन्वयम् अन्यलोकं नीतो घृणेन न शृणोमि कलागिरस्ते श्रीशुकोवाच विलपन्त्यामृतं पुत्रम् इति चित्रविलापनैः चित्रकेतुः भृशं तप्तो मुक्तकण्ठोरुरोधः तयोर्विलपतोः सर्वे दम्पत्योः तदनुव्रताः रुरुदुः स्म नरा नार्यः सर्वमासीद् अचेतनम् एवं कश्मलमापन्नं नष्टसंयमनायकं ज्ञात्वा अंगिरा नाम ऋषिः आजगाम स नारदः श्रीहरये नमः इति श्रीमद्भागवते महापुराणे षष्ठस्कन्धे चतुर्दशोऽध्यायः. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோட முடிச்சுக்கிறோம். श्रीहरये नमः. स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः. मङ्गलं यादवेन्द्राय महनीय गुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणीपरिणेत्रे च सबलायास्तु मङ्गलं चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलं देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलं वंशीविभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरात् अरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने. श्रीहरये नमः. गोपिकाजीवनस्मरणं गोविन्द गोविन्द. हर नमः पार्वतीपतये. हर हर महादेव. जानकीकान्तस्मरणं जय जय राम राम. सद्गुरुस्वामिनः जय. आञ्जनेयस्वामिनः जय.